கீபோர்டு வெஹிக்கிள் 90,000 ரூபா கோட் பண்றோம். ரொம்ப கம்மி தான். இனோவா கொஞ்சம் முன்ன பின்ன பேசி வாங்கிக்கலாம். லோன் வேணும்னாலும் லோன் ஆப்ஷன் இந்த வண்டிக்கு இருக்கு, பண்ணி தரேன். கம்மியாவே சொல்றேன். தீபாவளி ஆஃபர் வேணும்ல, கண்டிப்பா கோட் பண்ற பிரைஸும் கம்மி தானா. இது புது வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 ரூபா 9,000 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 25,000 கோட் பண்றேன். i20 4 வண்டி இருக்குங்கண்ணா. மொத்தம் வண்டி உள்ள இருக்கோ இன்னும் இருக்கு. வண்டி 50,000 ரூபாய் கேக்குறேன். லோனு வாங்கி தரேன். ஓகே. இப்போ பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் கெட்ஸ். வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஆம்னி, எட்டியாஸ் லிவா. 75,000 ரூபாய் கேக்குறேன். 60,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில i10 50,000 ரூபாய் கையில எடுத்துவாங்க போதும். பெரிய வித்தியாசத்துல தர மாட்டேன். விலையை கம்மியா தான் சொல்லியிருக்கிறேன். சொல்லணும் முழுசாவே லோன் வாங்கி தரேன். சிபில் நல்லா இருந்தா முழுசா லோன் வாங்கி தரேன். இந்த வண்டிக்கு முழுசாவே லோன் வாங்கி தரலாம். 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சத்தியமா நம்ப மாட்டோம். வெறும் 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. லோன் வந்து 5 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன். 5 லட்ச ரூபா முன்ன பின்ன பேசிக்கலாம். 4.5 லட்ச ரூபா முழுசா லோன் வாங்கி தரேன். 75க்கு ஃபைனலா தரேன். எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட், 4 டயரு, ஏசி, பாடி லைன் எல்லாமே நீட்டா இருக்கும். ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்ஷன். இதுவும் ஆட்டோமேட்டிக் வண்டி தாங்க. டஸ்டர் 16 மாடல் அப்படின்றதுனால 3.5 லட்ச ரூபா தாராளமா வாங்கி தரேன். அதுதான் முதல்ல சொல்லிட்டேனே கப்பல்னு சொல்லி. TN55 இன்னும் 2.5 to 3 லட்சம் லோன் வாங்கி தரேன். வெறும் 25,000 தான் ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு 2000 டீசல் டிசைர் தேடுறவங்களுக்கு இது எனக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஒன்று மாருதி பெலினோ ஜீட்டா வேரியன்ட் 40,000 ரூபா கோட் பண்றேன். பெரிய வித்தியாசத்துல தர முடியாது. ஒரு 5 ரூபா முன்ன பின்ன கொடுக்கலாம். ZDI பிளஸ் டீசல் வெஹிக்கிள் 40,000 ரூபா கோட் பண்றாங்கன்னா நாலு ஒரே ஓனரு டீசல் வண்டி. ஏன்னா மகேந்திரா XUV 300 நேம் டிரான்ஸ்ஃபர் முற்றிலும் இலவசம். சேலம் அன்னை கார்ஸ்ல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட்டுங்க. நிறைய விஷயங்கள் ஒரு இன்ட்ரோலே பார்த்துருப்பீங்க, அதனால நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை. சூப்பரான அப்டேட்டு, அதே மாதிரி சூப்பரான விலை குறைப்பு வண்டிகள் நிறைய இருக்கு. ஸோ பட்ஜெட்காரர்கள் நிறைய தேடிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க. நிறைய கார்களுடைய அப்டேட்டு பார்க்க போறதுனால வேகமாக போயிடலாம். வாங்க, நம்ம சேலம் அன்னை கார்ஸ்ல ஜித்தின் இருக்காங்க. ஜித்தின் தான் டீட்டெயில்ஸ்லாம் கேட்க போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? சூப்பரா இருக்குண்ணே. தீபாவளின்னு இருக்குது. ஆமா, நாங்க பட்ஜெட்ல தேடக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுக்கு கூட அவங்களுக்கு என்னென்ன வச்சிருக்கீங்க, என்ன ஆஃபர் வச்சிருக்கீங்க, என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்க கூடாது. நீங்க அப்படியே கேமராவை காட்டுங்க. இந்த பக்கமும் காட்டுங்க, இந்த பக்கமும் காட்டுங்க, உள்ளேயும் காட்டுங்க. மிகப்பெரிய கடலை கொண்டாந்து நிப்பாட்டிருக்கீங்களே. இருக்குங்க, ஒரு 50 வகையான கார் இருக்கு. கமர்ஷியல் நிக்குதுண்ணே. கமர்ஷியலும் கொடுக்கறது தாங்க. ஓகேண்ணே. இந்த ட்ரிப்பு தீபாவளிக்காக மக்களுக்காக நம்ம கீபோர்டு வண்டியும் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஓகேண்ணே. அதனால கமர்ஷியல் வெஹிக்கிள் இருக்கு, ஓன் போர்டு வெஹிக்கிள் இருக்கு. ஓகே. உங்களுக்கு தேவையான கார் 1 லட்ச ரூபாயில இருந்து அதுக்கு மேல எத்தனை லட்சம் வேணுமோ எல்லா வகையான காருமே இருக்கு. ஓகேண்ணே. தாராளமா நம்ம ஆபீஸ் அன்னை கார்ஸ் எங்கன்னு கேட்டீங்கன்னா சேலம் மாவட்டம் வண்ணாம்பட்டி பைபாஸ். வண்ணாம்பட்டி பைபாஸ்ல இருந்து திவ்யா தியேட்டர் பக்கத்துல இருக்கு நம்ம ஆபீஸ். தாராளமா எப்ப வேணாலும் வாங்க, விசிட் பண்ணுங்க, வண்டியை பாருங்க. மார்க்கெட் விலையை விட குறைஞ்ச விலையில தரேன். அது இல்லாம சில தீபாவளி ஆஃபரும் உங்களுக்காக கொடுத்துருக்கிறேன். பாருங்க, அதையும் பாருங்க. நிறைய கார் இருக்கு. உங்களுக்கு எந்த கார் பிடிக்குன்னு நீங்க வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தேவையான எல்லா காருமே நான் இப்ப காட்ட போறேன். ஓகேங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கார் பாக்குறோம்? ஆனா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கார் எந்த காருன்னு பாத்தீங்கன்னா மஹேந்திரா ஜைலோ 2018 மாடல் H4. 4 டயரும் பாருங்க புதுசு அப்படியே இருக்கும். இன்டீரியர் சீட் கவர்லாம் புதுசு போட்டிருப்பாங்க. புது டயர் போட்டிருக்கீங்க? ஆமா. இது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மாடல் தான். சீட் கவர்லாம் பாருங்க புதுசா இருக்கும். கிலோமீட்டர் வெறும் 80,000 தான் ஓடி இருக்கும். வண்டி பாடி லைன்ல இருந்து இன்ஜின்ல இருந்து இன்டீரியர்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். இதுல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. ஓகேண்ணே. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. 4 டயர் புதுசு இருக்கு. சீட் கவர்லாம் புதுசு போட்டிருப்பாங்க. பாடி லைன் எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்கும். நீங்க எடுத்து எதுவும் செலவு பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 6,90,000 ரூபா கோட் பண்றோம். ரொம்ப கம்மி தான். 6,90,000 ரூபா கோட் பண்றோம். நேர்ல வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேண்ணே. ஃபைனான்ஸ் எவ்வளோண்ணே கிடைக்கும்? ஆனா இந்த வண்டிக்கு 6 லட்ச ரூபா லோன் வாங்கி தரணும். ஓகே. 6 லட்ச ரூபா. என்னன்னு பார்க்கலாம். அடுத்து நம்ம இனோவா 2012 மாடல் 3rd ஓனர். ஓகே. பி மாடல், டாப் மாடல். வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ஓடி இருக்கு. ஓகே.
இதுவும் பாத்தீங்கன்னா 4 டயர் நல்லா இருக்கும், இன்டீரியர் பாடி லைனு எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். வீனாலே டாப் மாடல் தானே, இருந்தாலும் தெரியாதவங்கள பாப்பாங்கல்ல, அவங்களுக்கு சொல்லணும்ல நம்ம. நிச்சயமா நிச்சயமா. அதனால இதெல்லாம் இருக்கு, இந்த ஆப்ஷன்லாம் இருக்கு. ஓகேண்ணே. இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டுறதுல இருந்து நம்ம சொல்ல தேவையில்ல, டொயோட்டா பத்தி நம்ம சொல்ல தேவையில்ல எதுவும். வண்டியெல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்மி தான். 9,50,000 ரூபாய் கோட் பண்றேன். ஓகே. 2012 வி மாடல 9,50,000 ரூபாய் கோட் பண்றேன். நேர்ல வந்து பாருங்க, பிடிச்சிருக்கு அப்படின்னா ட்ரையல் ஓட்டி காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்குங்க, பிடிக்கலன்னா வேற கார் பார்க்கலாம். சரிண்ணே, எனக்கு பிடிக்கிறதுன்னா இதுல என்னென்ன நல்லா இருக்கு, என்னென்ன நல்லா இல்ல? எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல. இன்சூரன்ஸ் மட்டும் நீங்க போடணும். நம்ம கார் விற்கிறதுக்காக சொல்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிப்பாங்க. அதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, நீங்களே நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க. நான் ஓட்டி காட்டுறேன் வண்டியை. நீங்க வந்து ஓட்டி பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் எல்லா காரையும் ஓட்டி பார்த்துட்டேன். ஓட்டி பார்க்காம சொல்லக்கூடாது இல்ல. அதனால நான் பிடிக்கலன்றதெல்லாம், பிடிக்காத வார்த்தையா இருந்தா நானும் ஓப்பனா சொல்லிடுவேன். இந்த வண்டிக்கு கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 9,50,000 ரூபா. 6 லட்ச ரூபால இருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி தரேன், சிவில் நல்லா இருந்தா. அடுத்து நம்ம பார்க்க போறது மாருதி பிராண்ட் எர்டிகா 7 சீட்டர் வெஹிக்கிள். 2017 மாடல், 2017. செகண்ட் ஓனர். 2017 மாடல், செகண்ட் ஓனரு. சட்டிங்க டாப் மாடலு. ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல், பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். 1,10,000 ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு. 4 டயரும் ஒரு 50% இருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது. டீசல் வெஹிக்கிள். டாப் மாடல். ஆனா இன்டீரியர் செமையா இருக்குண்ணே. இன்டீரியர் சூப்பரா இருக்குன்னா, பாடி லைனும் நல்லா இருக்குன்னா. முன்னாடி பம்பர், பின்னாடி பம்பர் பாருங்கண்ணா, அப்படியே அழகா போட்டு வச்சிருப்பாங்க. இது வந்து ஆர்சி ஓனர் வெஹிக்கிள் தான். ஓகே. ஆர்சி ஓனர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க, வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க வெஹிக்கிள் தான். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 8 லட்ச ரூபா கோட் பண்றோம். நேர்ல வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசி வாங்கிக்கலாம். லோன் வேணும்னாலும் லோன் ஆப்ஷன் இந்த வண்டிக்கு இருக்கு, பண்ணி தரேன். அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்ட்ல டஸ்டர். இது பாத்தீங்கன்னா 2014 மாடல், ஒரே ஓனரு. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120 ஓடி இருக்கும். 85 BH. இது RXL. ஓகே. வண்டி சூப்பரா இருக்கும். பாடி லைனு, இன்ஜினு, இன்டீரியரு எல்லாமே சூப்பரா இருக்கும். உங்களுக்கு சீட் கவர் பாருங்க, புது சீட் கவர். 4 டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் கண்டிஷனுக்கு மேல இருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது. ஓகே. கலர் இது ஒரு விதமான கலர். இது ரெட்னு சொல்ல முடியாது, பிங்க்னு சொல்ல முடியாது. இது ஒரு விதமான கலர். வண்டியில சூப்பரா இருக்குமா. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். எவ்வளவுண்ணே? 2014 சிங்கிள் ஓனர். 3,90,000 ரூபாய் கோட் பண்றேன். 390. கம்மியாவே சொல்றேன். தீபாவளி ஆஃபர் வேணும்ல, கண்டிப்பா கஸ்டமர் கேட்பாங்கல்ல. 2014 மாடல், ஒரே ஓனர். 3,90,000 ரூபாய் கோட் பண்றேன். நேர்ல வந்து வண்டியை பாருங்க, இன்னும் முடிஞ்சா குறைச்சி வாங்கி தரேன். லோன் வேணும்னாலும் 2.5 to 3 லட்ச ரூபாய் லோன் வாங்கி தரேன். இது கஸ்டமர் வெஹிக்கிள் தான். ஓகே. நிக்கிறதுல முக்காவாசி வண்டி கஸ்டமர் வண்டி தான். விலை கம்மியா தான் தருவேன். தீபாவளி ஆஃபருக்காக உங்களுக்கு ரொம்ப கம்மியாவே தரேன், வாங்கிட்டு போங்க. 2.5 to 3 லட்ச ரூபாய் லோன் வாங்கி தரேன். மீதி இருக்கிறத மட்டும் நீங்க கையில கொடுத்தீங்கன்னா போதும். நிசான் மேக்னைட். மார்க்கெட்டுக்குள்ள என்ன ரீசேலுக்கு வரல அதிகமா? ஆமாண்ணா, வண்டி ஆனா சூப்பரா இருக்கும். வண்டி ஓட்டுறதுக்கு பெட்ரோல் இன்ஜின் தான். ஆமா, வண்டி ஓட்டுறதுக்குலாம் சூப்பரா இருக்கும். 2022 மாடல், 2022 மாடல், ஒரே ஓனர். கிலோமீட்டர் வெறும் 40,000 தான் ஓடி இருக்கும். 40,000 தான் ஓடி இருக்கும். டாப் மாடல் தான். ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல், பட்டன் ஸ்டார்ட் முதல் கொண்டு வந்துடும். இது வந்து கருப்பு ரதம் வண்டி. அப்படியே தூரத்துல இருந்து பார்த்தோம்னா சூப்பரா இருக்கும். ஆமா, ஹைவேஸ்லாம் அந்த கார் போனாலே ஒரு அந்த ஒரு விஐபி பிளாக்னு சொல்லுவோம்ல. ஆமா, நல்லா இருக்குண்ணே வண்டி. இந்த வண்டியில எடுத்தீங்கன்னா நீங்க எதுவும் செலவெல்லாம் பண்ண தேவையில்லைங்க. ஏன்னா இது புது வண்டி தான். 22 மாடலு, சிங்கிள் ஓனர் தான். எவ்வளோண்ணே கேட்குறீங்க? ஆனா இதுக்கு கோட் பண்ற பிரைஸும் கம்மி தானா. இது புது வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9 ரூபா 9,000 ரூபா அந்த ரேஞ்ச் வரும். நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,50,000. இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு காசெல்லாம் எடுத்துட்டு வர வேணாம்.
ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் அனுப்பிவிடுங்க, வண்டியே கொடுத்து அனுப்பி விட்டுறேன். லோன் போட்டுக்கிடலாம். முழுசாவே அதை தான் சிம்பிளா சொல்லிட்டேன். ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் அனுப்புங்க, டிரைவர் போட்டு காரை நான் அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேண்ணா. ஸ்கோடா ராபிட் 2013 மாடல், 2013 செகண்ட் ஓனர். ஓகே. டாப் மாடல் தான். ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். ஒயிட் கலர் வண்டி. வண்டி சூப்பரா இருக்கும். 4 டயரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% மேல இருக்கும். இன்டீரியர் சூப்பரா இருக்கும். டீசல் வெஹிக்கிள்னா இன்டீரியர் சீட் கவர்ல இருந்து பாடி லைன்ல இருந்து எல்லாமே அருமையா இருக்கும் வண்டி. இதுல ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். 2013 மாடல், செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,50,000 ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3,75,000 கோட் பண்றேன். 3,50,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன். மீதி 1 லட்ச ரூபா டவுன் பேமெண்டா கட்டுங்க. உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குது. ஓகேண்ணே. i20 2 வண்டி வச்சிருக்கீங்க. i20 4 வண்டி இருக்குங்கண்ணா. மொத்தம் 4 வண்டி உள்ள இருக்கோ? இன்னும் இருக்கு வண்டி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2016 செகண்ட் ஓனர், i20 அஸ்ட்ரா டீசல். டீசலா? ஆமா, டீசல் வண்டி. நம்பர் சூப்பரா இருக்குண்ணே. 660. இந்த வண்டியில ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், 6 ஏர்பேக் வந்துடும். அலாய் வீல் வந்துடும். பட்டன் ஸ்டார்ட் வந்துடும். இன்டீரியர் சீட் கவர்ல இருந்து பாடி லைன்ல இருந்து டயர் 4 டயர் உங்களுக்கு 80% இருக்கும். ஓகே. இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது. இன்சூரன்ஸ் மட்டும் நீங்க போடுற மாதிரி இருக்கும். இந்த வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க 1 ரூபா கூட செலவு பண்ண தேவையில்லைங்க. வண்டிலாம் கத்தி மாதிரி இருக்கும். கத்தி மாதிரி நான் ஷார்ப்பா இருக்குன்னு சொல்ல வரேன். ஆமா, சூப்பரா இருக்கும் ஓட்டுறதுக்கு. மைலேஜ் இல்லங்காம உங்களுக்கு 22, 23 அந்த மாதிரி வரும். டீசல் வண்டி. 20க்கு மேல கொடுத்தாலே இன்னைக்கு தான் போகும். வண்டிக்கு மேல கம்பல்சரி வரும். வண்டியில எடுத்தா வேலையெல்லாம் எதுவுமே இப்பதான் ஆயில் சர்வீஸ் இப்பதான் பண்ணியிருக்கிறேன். எவ்வளவுண்ணே கேட்டீங்க? இந்த வண்டி மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 2016 5.5 லட்ச ரூபா, 6 லட்ச ரூபா அந்த ரேஞ்சு போகும். இந்த வண்டிக்கு நான் கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 5,25,000 ரூபா. 5 ரூபாய்க்கு வெரி ஃபைனலா கொடுத்துருவேன். 4 லட்ச ரூபா, 3.5 to 4 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன். 1 to 1.5 இருந்துச்சுன்னா போதும். எவ்வளவு டவுன் பேமெண்ட் கட்டணும்னு இங்க உங்க ஆதார் பேன் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நான் செக் பண்ணி சொல்லிடுவேன். சூப்பரா இருக்கும். டீசல் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது பாக்குறது i20 தான். i20 இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா 2016 மாடல். இது பெட்ரோல் வெஹிக்கிள். இதுவும் i20 அஸ்ட்ரா டாப் மாடல் தான். டாப் மாடல். ஆனா இதுவும் டாப் மாடல். பெட்ரோல்ல டாப் மாடல். இப்ப நம்ம டீசல்ல டாப் மாடல் பார்த்தோம். இது பெட்ரோல்ல டாப் மாடல். அதுல இருக்கிற எல்லா ஆப்ஷனும் இதுலயும் இருக்கும். பட்டன் ஸ்டார்ட் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா இன்டீரியர், பாடி லைனு எல்லாமே நல்லா இருக்கும். 2016 3 ஓனர். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1.25 லட்சம் ஓடி இருக்கு கிலோமீட்டர். 4 டயரும் உங்களுக்கு ஆஃப் கண்டிஷன் வந்துடும். இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது. சில்வர் கலர் வண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதிகமா சொல்லல, கம்மியாவே சொல்றேன். 4,10,000 ரூபாய் சொல்றேன். 4 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அல்லது இன்னும் 4 ரூபாய்க்கு கீழே வேணுமா, நேர்ல வந்து வண்டியை பாருங்க. இங்க வண்டியை பார்க்கவே வேணாம், அந்த அளவுக்கு இருக்கு வண்டி. ஓகே. ஒரே ஒரு மைனஸ் ஓனர் மட்டும் 3 ஓனர். அதை தான் நானே கேட்பேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு மைனஸ் ஓனர் மட்டும் 3 ஓனர். 4 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுக்கலாம். அல்லது அதுல இருந்து ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்கலாம். 2016 தேர்ட் ஓனர் அஸ்ட்ரா டாப் மாடல். இதே சிங்கிள் ஓனரா இருந்தா என்ன போகும் மார்க்கெட்? 5 லட்ச ரூபாய்க்கு மேல விற்கும். அந்த 1 லட்ச ரூபாய் அதுதான் நம்மளுக்கு மிச்சம். அந்த ஓனர் கம்மியானதுனால நான் உங்களுக்கு விலையும் கம்மியா தான். இது நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி வேகனர். இதுலயும் ஒரு 2 வண்டி வச்சிருக்கல. அதுலயும் இன்னும் 2 வண்டி இருக்கு. அதுல இன்னும் 4 வண்டி தனியா இருக்கு. ஆமா. இது வேகனர் பாத்தீங்கன்னா 2012 மாடல்னா 2 ஓனர். வண்டி குவாலிட்டியா இருக்கும். 4 டயர், பாடியில சின்னதா ஒரு ஸ்கிராச்சஸ், ஸ்டெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரிஜினாலிட்டியா இருக்கும். 2012 மாடல், 2 ஓனர். இன்டீரியர் பாருங்க. இன்டீரியர் சூப்பரா இருக்கு. சிங்கிள் ஹேண்ட் யூஸ்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு ஆள் யூஸ்னு நினைக்கிறேன். ஆமா. 12 2 ஓனர். கிலோமீட்டர் வெறும் 85,000 தான் ஓடி இருக்கும். 4 டயரும் உங்களுக்கு புதுசு இருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கம்மி தான். எவ்வளவு கேக்குறீங்க? 2,80,000 ரூபாய் கேக்குறேன். லோனு 1.5 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி தரேன். இதுல வந்து வண்டியை பாருங்க, எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சி வாங்கி தரலாம். வண்டியில எது எடுத்து 1 ரூபா செலவெல்லாம் பண்ண தேவையில்ல. வண்டி தரமா தெரியுது.
அடுத்த வண்டியும் அதே வண்டி தான், மாருதி வேகனர். அது வந்து VXI, இது VXI தான். VX. இது 2013 மாடல்னா, இதுவும் செகண்ட் ஓனர் தான். இதுவும் வண்டி குவாலிட்டியா இருக்கும். இது 90,000 ஓடி இருக்கும் சர்வீஸ் ரெக்கார்டு. அது 80, இது 90. ஆமா. இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெட்ரோல் அண்ட் LPG எண்டாஸோட இருக்கும். LPG என்டாஸ்மெண்ட் இருக்கு. ஓகே. கம்பெனி டேங்க். இந்த வண்டியும் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். இன்டீரியர்ல இருந்து, பாடியில இருந்து, டயர்ல இருந்து, இன்சூரன்ஸ் கூட லைவ்ல தான் இருக்கு. ஓகே. இந்த வண்டி எடுத்தா நீங்க ₹1 கூட செலவு பண்ண தேவையில்ல. 13 செகண்ட் ஓனர். 4 டயர், பாடி லைன்லாம் பாருங்க. மேல கேரியர்லாம் எங்கேயோ ஃபாரினுக்கு போற மாதிரி கேரியர்லாம் வச்சிருக்காங்க. நல்லா லக்கேஜ் கேரியர் நல்லா இருக்கு. வண்டியே சூப்பரா இருக்கணும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3,15,000 சொல்றோம். 3 லட்சம் ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். 2 இருந்து 2.5 லட்சத்துக்குள்ள லோன் வாங்கி தரேன். 2013 செகண்ட் ஓனர், பெட்ரோல் அண்ட் LPG எண்டாஸோட இருக்கும். நம்பர் பாத்தீங்கன்னா வேலூர் நம்பர், நம்ம பக்கத்துல தான் இருக்கு வேலூர். ஆமா, குவாலிட்டியா இருக்கும். சீக்கிரம் வரவங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி கொடுக்கறதுக்கு நான் ரெடி பண்றேன். அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா உண்டாய் கெட்ஸ். 2007 மாடல், 2 ஓனர். ஓகே. பெட்ரோல் வண்டி. பெட்ரோல். ஆமா. அப்போ இன்ஜினை பத்தி பயப்பட தேவையில்லை. இன்ஜின்லாம் சூப்பரா இருக்குன்னா பாருங்க. 4 வீலுக்கும் பாருங்க, அலாய் வீல் பாருங்க எப்படி போட்டுருக்காங்க. சூப்பரா இருக்கு அலாய். 4 டயரும் நல்லா இருக்கும். இதுல பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா FC லைவ்ல இருக்கு. 2007 மாடல், 2 ஓனர், FC லைவ்ல இருக்கு. இன்ஜின் சூப்பரா இருக்கும், AC ஒர்க்கிங்ல இருக்கும். 4 டயர் இருக்கும், எக்ஸ்ட்ரா அலாய் வீல் போட்டுருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கம்மி தான். 1,35,000 சொல்றோம். நேர்ல வாங்க, நம்மளால முடிஞ்சது என்னவோ அதை பண்ணிக்கலாம், அனுசரிச்சு கொடுத்துக்கலாம். ஆமா, கொடுத்தா வண்டி சூப்பரா இருக்கும். எடுத்துக்கொண்ட எந்த வேலையும் இல்லை, வண்டியில எந்த வேலையும் இல்லைன்னா வண்டி சூப்பரா இருக்கும். பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஆம்னி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2017 மாடல். 2017, 3 ஓனரு, பெட்ரோல் அண்ட் LPGயோட இருக்கு. ஆனா என்டாஸ்மெண்ட் மட்டும் பண்ணல. பெட்ரோல் அண்ட் டேங்க் போட்டிருக்காங்க. வண்டி சூப்பரா இருக்கும். கிலோமீட்டர் வேற 60,000 தான் ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு 60 தான் ஓடி இருக்கு. ஆமா, 60,000 தான் ஓடி இருக்கு. 4 டயர் நல்லா இருக்கு. தெரியுது பெருசா ஓடல அப்படின்னு. ஆமா, இது கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்குங்க. கிலோமீட்டர் அதிகமா ஓடி இருந்தா சீட் கவர்லாம் கிழிஞ்சிருக்கும். இது கம்பெனில வந்த சீட் கவர் அப்படியே இருக்கு. ஓனர் மட்டும் தான் 3 ஓனர் ஆயிருக்கு. மத்தபடி இன்ஜின், பாடி லைனு, இன்டீரியரு எல்லாமே நல்லா இருக்கும். இது பக்கா ஓன் போர்டானே, பியூர் ஓன் போர்டு. 2017, 3 ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 2,85,000 சொல்றோம். 2,75,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். 2017, 3 ஓனர், பெட்ரோல் அண்ட் LPGயோட இருக்கு. 2,85,000, 2,75,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா எட்டியாஸ் லிவா. இது வந்து 2011 மாடல். டீசலா பெட்ரோலானே? டீசல் வண்டினா. டீசல்னா நான் எடுக்கலாம். மைலேஜ் இல்லங்காம 24-25 கிலோமீட்டர் தரும். ஆமா, யோசிக்காம பெட்ரோல் டீசல் போட்டு போகலாம். சூப்பரா இருக்கும். 2011 செகண்ட் ஓனர்னா. இதுவும் வண்டி இன்ஜின், பாடி லைன் எல்லாமே சூப்பரா இருக்கும். இன்டீரியர் பாருங்க எப்படி இருக்குன்னு. கிளீனிங் போட்டிருந்தோம்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். வண்டியெல்லாம் நல்லா இருக்குண்ணா. 4 டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% இருக்குங்கண்ணா. டீசல் வண்டி தான், அதனால தாராளமா யோசிக்காம எடுக்கலாம். 2011 செகண்ட் ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3,30,000 கோட் பண்றோம். கஸ்டமர் வண்டி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. 3,30 கேட்கறாங்க. நேர்ல வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். ஓகே. அடுத்து பாக்குற வண்டி ஒரு சின்ன வண்டி, அல்டோ K10. ஆமா, சூப்பரான வண்டிண்ணே, சொல்லுங்கண்ணே. இதுவும் ஒரு கஸ்டமரோட வண்டி தானா. வண்டி நல்லா இருக்கும். ஒரு சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அதை நம்ம எடுத்து செஞ்சுக்க வேண்டியதுதான். 2012, 3 ஓனர்னா. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 140 ஓடி இருக்கு. இன்ஜின்லாம் சூப்பரா இருக்கும். AC செம்ம கூலிங் இருக்கு வண்டியில. மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 கிலோமீட்டர் தாராளமா வரும். 18 கிலோமீட்டர் தாராளமா வரும். இது நமக்கு தெரிஞ்ச கஸ்டமர் தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு, வித்து கொடுங்கன்னு. ஓகேண்ணே. இந்த இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா கம்மி தான். 1,75,000 கேட்கறேன். 1,60,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். 2012, 3 ஓனர். பார்த்தீங்கன்னா கீபோர்டு வெஹிக்கிள். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2023 மாடல், ஒரே ஓனரு. FC இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு.
நீங்கள் எடுத்து எந்த வேலையும் செய்ய தேவையில்ல, வண்டி சூப்பராக இருக்கும். டயர் பாடி லைன் எல்லாமே பாருங்க. இது வந்து இன்ட்ரா பிக்கப்பில் V30 பெயிண்டிங் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்குது. 4 டயரும் உங்களுக்கு ஒரு 80% இருக்கும். எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 lakhs 2023. இந்த வண்டி நம்ம லோக்கல் நம்பர் தான், TN 52 நம்பரு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 20,000 தான் ஓடி இருக்கும். புது வண்டி கணக்கு தான். நீங்க தாராளமா வந்து விசிட் பண்ணுங்க, பாருங்க. பிடிச்சிருந்தா எடுத்து கொஞ்சம் முன்ன பின்ன என்ன நல்லா இருந்தா ஒரு 6 லட்சம் ரூபா வரைக்கும் 6 லட்சம் வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா முழுசா கூட லோன் வாங்கி தரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதான் நெகோசியபிள்னு சொன்னீங்க. ஆமா ஆமா ஆமா. இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லலாம்னு தான் ஐடியா. அதுக்குள்ள நம்ம வீடியோ போட்டுட்டு இருக்கிற நேரத்துல இந்த வண்டி அட்வான்ஸ் வாங்கிட்டேன், அதனால இந்த வண்டியை விட்டுறலாம், அடுத்த வண்டிக்கு போகலாம். ஓகேண்ணே. இந்த வண்டி பாத்தீங்கன்னா அதே இன்ட்ரா தான். இதுவும் 2023 ஒரே ஓனர், 35,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு. இது வண்டி சூப்பரா இருக்கும். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்காங்க. 4 டயர் புதுசு இருக்கும். 4 டயர் புதுசு இருக்கும். வண்டியில எடுத்தா எந்த செலவும் பண்ண தேவையில்ல. இதுவும் இன்ட்ரா தான். இதுவும் டாட்டால இன்ட்ரா V30 தான். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6,90,000 ரூபாய் கோட் பண்றோம். நேர்ல வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். லோனு இந்த வண்டிக்கு முழுசாவே உங்க சிவில் நல்லா இருந்தா முழுசாவே லோன் பண்ணி கொடுக்கலாம். நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாயில i10 2013 செகண்ட் ஓனர், பியூர் பெட்ரோல். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 65,000 தான் ஓடி இருக்கும். 65? ஆமா. பாடி லைனு இன்டீரியரு எல்லாமே நல்லா இருக்கும். 2 டயர் பூஸ் இருக்கும், 2 டயர் ஒரு 30% தான் இருக்கும். இன்டீரியர் சூப்பரா இருக்கும். நீட் அண்ட் கிளீன் சொல்லும்ல i10. நீட் அண்ட் கிளீனா இருக்குன்னு சொல்றேன். ஆமா 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 ஆமா. ஓகே, இந்த i10க்கு என்ன பிரைஸ் கேக்குறீங்க? என்ன ஃபைனான்ஸ்? இந்த i10க்கு நம்ம கேக்குற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,60,000 ரூபாய் கேக்குறாங்க. அதிகமாலாம் சொல்லல, கம்மியா தான் சொல்றேன். 2,60,000 ரூபாய் கேக்குறேன். பெரிய வித்தியாசம் இல்ல, கொஞ்சம் சின்ன வித்தியாசத்துல கொடுக்கலாம். லோன் வேணும்னாலும் 1,50,000 ரூபாய் லோன் பண்ணி தரேன். இந்த மாதிரி காரத்தை தேடி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப இதுக்கு மேல பாக்குறதெல்லாம் கொஞ்சம் லோ பட்ஜெட் தான். ஓகே, லோ பட்ஜெட்ல இருக்கிற வண்டியே தேடி தேடி சொல்றேன். லோன் விலையும் கம்மியா தான் சொல்லுவேன். பெரிய வித்தியாசத்துல சொல்ல மாட்டேன், விலையும் கம்மியா தான் சொல்லுவேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்த வண்டிக்கு போலாம். இந்த வண்டி பாத்தீங்கன்னா இது 2013 மாடல் ஸ்விஃப்ட் VXI பெட்ரோல் வண்டி. சிங்கிள் ஓனரா சொன்னீங்க? ஒரே ஓனர். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,10,000 சம்திங் ஓடி இருக்கு. ஓகே. இதுவும் பாத்தீங்கன்னா இன்டீரியர் நல்லா இருக்கும். பாடி லைன்ல மட்டும் சின்ன சின்னதா ஸ்கிராச்சஸ், டென்ட் இந்த மாதிரி இருக்கு. நாய் கடிச்ச மாதிரி. ஆமா ஆமா, சின்ன சின்னதா இருக்கு. டயர் மாத்திர வேலை இல்ல. ஆனா 4 டயருமே உங்களுக்கு புதுசு இருக்குங்கண்ணா. ஆமா, 4 டயருமே புதுசு இருக்கும். இன்ஜின் சூப்பரா இருக்கும், ஏசி ஒர்க்கிங்ல இருக்கும், டயர் இருக்கும், பாடி லைன் நல்லா இருக்கும். இந்த பாடியில மட்டும் சின்ன சின்னதா ஸ்கிராச்சஸ் இருக்கு. இந்த வீட்ல கட்டி போட்டுருக்காங்க, நாய் போட்டு பராண்டி இருக்கு. அது மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்னதா இருக்கு. அந்த அளவுக்கு பிரைஸ கம்மி பண்ணி கொடுங்க. நான் பிரைஸே கம்மியா தான் சொல்ல போறேன். ஏன்னா எங்களுக்கு கொடுக்கறது இல்ல. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 13 பெட்ரோல் வண்டி மார்க்கெட்ல எப்படி இருந்தாலும் 3,50,000 ரூபாய்க்கு விற்கும். நான் விலை சொல்றதே 3 ரூபா தான் சொல்றேன். அதுல ஏதோ சின்னதா அனுசரிச்சு கொடுத்துருங்க. அதுல இருந்து கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு தரேன். 2013 ஒரு ஓனர். லோன் வேணும்னாலும் 2,50,000 ரூபாய் லோன் வாங்கி தரேன். ஓகே, 50,000 ரூபாய் கையில எடுத்து வாங்க போதும். 3 ரூபா பெரிய வித்தியாசத்துல தர மாட்டேன், விலையே கம்மியா தான் சொல்லி இருக்கிறேன். கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்ட்ல குவிட் 2018 மாடல், ஒரே ஓனர். ஒரே ஓனர். ஆமா. இன்ஜின், பாடி லைனு, இன்டீரியர் எல்லாமே எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இது வந்து RXT வேரியன்ட். 2 பவர் விண்டோ வரும், 2 மேனுவல் விண்டோ வரும். ஆமா ஆமா, ஏர் பேக் வந்துரும் உங்களுக்கு. ஆமா, சிங்கிள் ஏர் பேக் வந்துருது. ஆமாண்ணா. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 90,000 ஓடி இருக்கும். வண்டி சூப்பரா இருக்கும். ஓகே. பாடி லைன்லாம் எந்த ஸ்கிராச்சஸ், டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி சூப்பரா இருக்கும். 2018 ஒரே ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆஃபர் தான். ஏதாவது நல்ல ஆஃபரா கொடுத்து விடுங்க எங்க சப்ஸ்கிரைபர்களுக்கு. நான் தான் சொல்லிட்டேன், கொடுக்குற வண்டி எல்லாமே உங்களுக்கு கம்மியா தான் சொல்ல போறேன். இந்த வண்டி 2018 மார்க்கெட்ல வித்துச்சுன்னா 3,50,000 ரூபாய்க்கு மேல விற்கும். நான் சொல்ற விலை பாத்தீங்கன்னா 3,20,000 ரூபா. 3,20,000 ரூபா. 3 லட்சம் ரூபா லோன் வாங்கி தரேன். ஓகே. அல்லது முழுசாவே 3 லட்சத்துல இருந்து அது 20,000 மட்டும் ஏன் குறைச்சி சொல்லணும்? முழுசாவே லோன் வாங்கி தரேன். சிபில் நல்லா இருந்தா முழுசா லோன் வாங்கி தரேன். 18 ஒரே ஓனர்.
அடுத்த வண்டி போயிருவோம். ஆனா இது என்ன டாடா டியாகோ தானே? டாடா டியாகோனா. டீசல் வண்டியா பெட்ரோல் வண்டியானே? ஆனா பெட்ரோல் வண்டினா. 2018 ஒரே ஓனர். ஒரு ஓனர். 18 ஒரே ஓனர். ஓகே. பெட்ரோல் வெஹிக்கிள். பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்கும். இன்ஜின்லாம் சூப்பரா இருக்குண்ணா. இன்ஜின் சூப்பரா இருக்கும். இன்டீரியர் நல்லா இருக்கும். ஏர் பேக் வந்துடும் உங்களுக்கு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ஏபிஎஸ், ஏர் பேக் வந்துடும். அலாய்ஸ் மட்டும் வராது. ஆமா. வண்டி ஓட்டுறதுக்குலாம் அருமையா இருக்கும். 4 டயர் நல்லா இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நான் முழுசாவே லோன் வாங்கி தரேன் உங்களுக்கு. ஃபுல் லோன். முழுசாவே லோன் வாங்கி தரேன். ஓகேண்ணே. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2018 ஒரு ஓனர். டாடா டியாகோ பெட்ரோல் வண்டி. பெட்ரோல் வெஹிக்கிள். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3,30,000 ரூபா. ஓகே. 18. இந்த வண்டிக்கு முழுசாவே லோன் வாங்கி தரலாம். ஓகேண்ணே. அடுத்த வண்டி போயிருமா? போயிடலாம். நெக்ஸ்ட். ஆனா நெக்ஸ்ட் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி எக்ஸ்பிரஸ் ஓ. இது 2022 மாடல். லேட்டஸ்ட் வண்டி தான். கிலோமீட்டர் சொன்னா நம்ப மாட்டீங்க. வெறும் 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. சத்தியமா நம்ப மாட்டோம். வெறும் 3000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2022 2 ஓனர். ஓனர் மட்டும் 2 ஆயிடுச்சு. ஏன்னு அது அவங்க வாங்குறாங்க, திடீர்னு கம்ஃபர்ட்டா இருக்காது, கொடுத்துட்டு வேற வண்டி வாங்கலாம் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கிறவங்க தான். இதுவும் பாத்தீங்கன்னா வண்டி பாடி லைன், இன்ஜின், இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்கும். 4 டயர்லாம் இன்னும் நீங்க 50,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம். புது டயர், கம்பெனில வந்த டயர் அப்படியே இருக்கும். ஆனா இதெல்லாம் லக்குனே. இப்போ கிலோமீட்டர் கம்மியாகி போச்சு. ஆமா. ஓனர் 2 ஓனர்னா ரேட்டும் குறைஞ்சிருக்கும். இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 4,15,000 ரூபாய் கேட்கறோம். 4 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 4 ரூபா முழுசா லோனும் பண்ணி கொடுத்துறோம். லோன் பண்ணிக்கலாம். முழுசாவே லோன் பண்ணிக்கலாம். காசு கொண்டு வர தேவையில்ல. 4 லட்சம் ரூபாய்க்கு முழுசா லோன் பண்ணிக்கலாம். 2022 செகண்ட் ஓனர் மாருதி எக்ஸ்பிரஸ் ஓ. அடுத்த வண்டியை பாத்திரலாங்களா? வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட். 2021 ஒரே ஓனரு. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஓகே. இது பாத்தீங்கன்னா ZX-i பெட்ரோல். இது உங்களுக்கு டாப் எண்ட் மாடல்னால எல்லா ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்துருது. இதுல பாத்தீங்கன்னா ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீல், பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். டாப் மாடல் தான். ஓகே. கிலோமீட்டர் 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டியில நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல. வண்டியில நீட்டா இருக்கும். 21 மாடல். ஒயிட்னால அது ஒரு ரிச் தானே? ஆமா. ஒயிட் கலர்னால அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கலர் பிடிக்கும். அந்த மாதிரி ஒயிட் கலரையே விரும்புறவங்கலாம் இருக்கிறாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 2021 ஒரே ஓனர். 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 5,90,000 ரூபா. 5,90,000 ரூபாய் கேட்கறோம். நேர்ல வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன லோன் பண்ணிக்கலாம். லோன் வந்து 5 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன். 5 லட்ச ரூபா தாராளமா லோன் வாங்கி தரேன். கஸ்டமரோட சிபில் பொறுத்து. ஓகேங்களா? அடுத்து நம்ம பாக்குற வண்டி இது ஸ்விஃப்ட் தான். இதுவும் பெட்ரோல் வண்டி தான். இது 2018 VXi செகண்ட் ஓனர். ஓகே. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 90,000 சம்திங் ஓடி இருக்கும். இதுவும் வண்டி சூப்பரா இருக்கும். லேட்டஸ்ட் பேஸ் தான். இது ஓனர் வந்து 2 ஓனர் ஆயிடுச்சுங்க. ஓகே. அது 21, இது 18, 3 வருஷம் வித்தியாசம். ஆமா. மத்தபடி இன்டீரியர், பாடி லைன் எல்லாமே சூப்பரா இருக்கும். அது டாப் மாடல், இது மிடில் மாடல். அவ்வளவுதான். பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இருக்காது. ஓகே. வண்டி சூப்பரா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா கம்மியா தான் சொல்றேன். 4,90,000 ரூபா. 4,90,000 ரூபா சொல்றேன். ஓகே. நேர்ல வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். 4,50,000 லட்ச ரூபா முழுசா லோன் வாங்கி தரேன். 18 மாடல். கையில ஒரு 50 ரூபா இருந்த போது 4,50,000 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன். சூப்பர். லோ பட்ஜெட்ல ஒரு ஸ்விஃப்ட். அடுத்து லோ பட்ஜெட்ல ஒரு ஸ்விஃப்ட். இதுவும் பெட்ரோல் வண்டி தான். 2006 மாடல். ஓனர் மட்டும் 4 ஓனர். எஃப்சி லைவ், இன்சூரன்ஸ் லைவ், டயர்லாம் நல்லா இருக்கும். பெட்ரோல் வண்டி எல்பிஜி எண்டாஸோட இருக்கும். எல்பிஜி. ஆமா. இன்டீரியர், பாடி லைன் எல்லாமே சூப்பரா இருக்கும்னா. வண்டியில குறை சொல்ற மாதிரி ஒண்ணும் இருக்காது. இது கஸ்டமர் வெஹிக்கிள் தான். கஸ்டமர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்க. ஓகே. எடுத்து எதுவும் பெருசாலாம் ஒன்றும் செலவு பண்ண தேவையில்லண்ணா. 2006 மாடல்ன்றது 2000 இப்போ அந்த வண்டியை சொன்னா அந்த வண்டிக்கு ஈக்குவல் இருக்கும். அது பெருசாலாம் ஒன்றும் செலவு பண்ண தேவையில்ல. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 1,85,000 ரூபா சொல்றேன். 1,85, 1,75க்கு ஃபைனலா தரேன். எஃப்சி கரண்ட், இன்சூரன்ஸ் கரண்ட், 4 டயரு, ஏசி, பாடி லைன் எல்லாமே நீட்டா இருக்கும். சூப்பரா இருக்கும்.
எல்லாமே எல்பிஜி வேற இருக்கு. ஆமா, பெட்ரோல் அண்ட் எல்பிஜி என்டாஸோட இருக்கும். ஸோ மைலேஜ் பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. தாராளமா பெட்ரோல் இது டீசல் ரேஞ்சுக்கு கிடைச்சிடும். வரும். ஆமா. ஆனா அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி வேகனர். இது 2016 மாடல்னா, செகண்ட் ஓனர், ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்ஷன். வாவ், நம்ம வீடியோக்குள்ள இப்பதான் ஒரு ஆட்டோமேட்டிக் பாக்குறோம். ஆமா, ஆட்டோமேட்டிக் வண்டி 2016ல செகண்ட் ஓனர்ல இருக்கு. வண்டி இன்டீரியர், பாடி லைனு எல்லாமே சூப்பரா இருக்கும்னா. VXI டயரு, பாடி லைனு, இன்ஜினு, இன்டீரியரு எல்லாமே சூப்பரா இருக்கும். எடுத்து எந்த செலவும் பண்ண தேவையில்ல. ஆமா, ரெடி டு யூஸ் தான். ஆமா, பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு ஓட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவு? கம்மி தான். 3,80,000 ரூபாய் கோட் பண்றாங்கண்ணா. 16 செகண்ட் ஓனர். நேர்ல வந்து வண்டியை பாருங்க, பிடிச்சிருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். ஆட்டோமேட்டிக் வண்டி இது. ஓகே, ஆட்டோமேட்டிக். லேடிஸ் டிரைவ் பண்றதுக்குலாம் கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு ஆட்டோமேட்டிக் வண்டி தாங்க வேணும் அப்படின்றவங்க தாராளமா வந்து இந்த வண்டியை பார்க்கலாம். நீங்க பார்க்கணும்னு கூட கிடையாது, வண்டியெல்லாம் சூப்பரா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. டயர் நல்லா இருக்குல்ல. டயர்ல இருந்து, பாடி லைன்ல இருந்து எல்லாமே ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் கூட அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி சூப்பரா இருக்கும். இது கோட் பண்ற பிரைஸ் 3,80,000. நேர்ல வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வண்டி பாத்துறலாங்களா? இதுலயே உண்மையான ஒரு காம்பாக்ட் எஸ்யூவி. இதுவும் ஆட்டோமேட்டிக் வண்டி தாங்க. வாவ், சூப்பர்ண்ணே. 2000 ஆட்டோமேட்டிக். ஆமா, கிரிட்டா SXO ஆப்ஷனல். 2015 ஒரே ஓனர். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1,20,000 தான் ஓடி இருக்கும். 4 டயரும் உங்களுக்கு முக்கா கண்டிஷன் இருக்கும். ஆட்டோமேட்டிக். ஆனா ஆட்டோமேட்டிக். ஆமா, கிரிட்டால ஆட்டோமேட்டிக்னா வண்டி சூப்பரா இருக்கும். பிக்கப் நல்லா இருக்குண்ணா உங்களுக்கு. இது டாப் மாடல் தானா? ஓகே, SX ஆப்ஷனல். SX. ஆமா. இது பிரைஸ் பாத்தீங்கன்னா 6,40,000 ரூபாய் கோட் பண்றேன்னா. 6,40,000 ரூபாய் கோட் பண்றேன். ஒரு 6,15 ரூபா ரேஞ்சுக்கு ஃபைனலா கொடுக்கலாம். என்ன மாடல் சொன்னீங்க? 2015ங்கண்ணா. 15. வண்டி பாடி லைனு எல்லாமே சூப்பரா இருக்குமா. இந்த வண்டியில சின்னதா ஒரு ஸ்கிராச்சஸ், டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி சூப்பரா இருக்கும், ஒரிஜினாலிட்டியா இருக்கும். ஓகேண்ணே. இதுக்கு ஃபைனான்ஸ் ஆகுமாண்ணே? ஆனா இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா லோன் பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா அல்லது எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வாங்கி தரணும். மீதி இருக்கிறத நீங்க கையில கொடுத்தீங்கன்னா போதும். பெருசா எடுத்து செலவெல்லாம் ஒன்றும் பண்ண தேவைன்னா வண்டியில சூப்பரா இருக்கும். நான் அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்டுல டஸ்டர். 2014 மாடல். ஓகே, 3 ஓனர். இப்பயும் சொல்றேன், ஓனர்ல மட்டும்தான் குறை இருக்கும், வண்டியில எந்த குறையும் இருக்காது. வண்டி பாருங்க, ஜெனியூனா இருக்கும். 95,000 தான் ஓடி இருக்கு. வண்டி நம்பரும் ஃபேன்சி நம்பர் தான், 900. ஆமா. இதுலயும் பாத்தீங்கன்னா ABS, ஏர்பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். டாப் மாடல் தான். ஓகே, பாடியில சின்னதா ஸ்கிராச்சஸ், டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி சூப்பரா இருக்கும். 14 டீசல் வண்டினா. 14 3 ஓனருங்கண்ணா. வண்டி சூப்பரா இருக்கும். பெருசா எடுத்து நீங்க செலவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எடுத்து போய் எதுவும் செலவு கிடையாது. ஆமா, மைலேஜ் இல்லங்காம உங்களுக்கு 18 கிலோமீட்டர் டு 20 கிலோமீட்டர் தாராளமா வரும். RXT தான். வண்டி பாருங்க, வண்டியோட அமைப்பே வேற மாதிரி இருக்கும். தோரணை அண்ணே, டஸ்டர் வந்து தோரணையான வண்டி இல்ல. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 3,85,000 ரூபாய் கோட் பண்றேன். 3,85,000? 3,85,000 கோட் பண்றேன். இதான் விலை குறைப்பு. வண்டியில 1 ரூபா கூட செலவு இருக்காதுங்கண்ணா. 3,85,000 ரூபாய் சொல்றேன். 3,75,000 ரூபாய்க்கு வெரி ஃபைனலா கொடுக்கலாம். லோன் வேணும்னாலும் 2.5 லட்ச ரூபாய் லோன் வாங்கிக்கலாம். நீங்க எடுத்து ஐயோ இத்தனை வருஷம் ஆகி போச்சு அப்படின்னு யோசிக்க வேணாம். வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். இன்ஜின்லாம் பெட்ரோல் வண்டி மாதிரி ஓடும். எடுத்து ஏமாற்றம் இல்ல. ஆமா. இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் 3,85,000 சொல்றேன்னா 3,75,000க்கு ஃபைனலா கொடுக்கலாம். லோனு அதான் லோன் 2.5 லட்ச ரூபாய் லோன் வாங்கி தரேன். 1 லட்ச ரூபா இருந்தா போதும். ஆமா, போதும். வண்டியை பாத்துறலாங்களா? கண்டிப்பா. i20ங்க, பெட்ரோல் வண்டி. 2016 மாடல், செகண்ட் ஓனர், மதுரை நம்பர், திண்டுக்கல் நம்பரு. பாடி லைனு, இன்ஜினு, இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்குங்கண்ணா. ஓகே, 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும். வண்டி சூப்பரா இருக்கும். 4 டயர்ல இருந்து, இன்டீரியர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். பெட்ரோல் வெஹிக்கிள். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துரும்னா. ஓகே, ABS வந்துரும், ஏர்பேக் வந்துரும். ஏர்பேக் இருக்கு. இதுல ஏர்பேக் வந்துரும், அலாய்ஸ் மட்டும் வராது. ஓகே, டாப் மாடலுக்கு கொஞ்சம் கம்மி. பாடி லைன்லாம் ஒரிஜினாலிட்டியா இருக்குங்கன்னா, ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ், டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பக்கா ஒரிஜினாலிட்டியா இருக்கும்.
இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 4,65,000 சொல்றேன். 4,65,000 சொல்றேன். நேர்ல வந்து வண்டியை பாருங்க, என்னால முடிஞ்சது என்னவோ கம்மி பண்ணி வாங்கி தரேன். இதுவும் கஸ்டமர் வெஹிக்கிள் தான். லோன் அதிகபட்சம் 2016 மாடல் அப்படின்றதுனால 3,50,000 ரூபா தாராளமா வாங்கி தரேன். அல்லது அதுக்கு மேலேயும் கிடைக்கும் அப்படின்னா தாராளமா வாங்கி தரேன். நான் நேரில் வாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். ஆனா அடுத்து நம்ம பாக்குற கார் பாத்தீங்கன்னா கப்பல் தான். டொயோட்டா கொர்லா 2007 மாடல், ஒரே ஓனர்னா, சிங்கிள் ஓனர். ஒன்னு 1,00,000 மாடல்லாம் 2 ஓனருக்குறீங்க, இது ஒரு ஓனர். இது ஒரே ஓனர்னா, 2007 ஒரே ஓனர்னா, கிலோமீட்டர் 120 ஓடி இருக்கும். டாப் மாடல் தானே. இதுல ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல் எல்லாமே வந்துடும். சூப்பர் வண்டிண்ணே. ஆனா வண்டி எல்லாம் சூப்பரா இருக்கும். இது பெட்ரோல் வெஹிக்கிள்னா. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,40,000 ரூபா கோட் பண்றாங்கண்ணா. நேர்ல வந்து வண்டியை பாருங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசி எடுத்துக்கலாம். வண்டியில எடுத்தா குறையெல்லாம் எதுவும் இருக்காது. பாடி லைன், இன்ஜின், இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்லா இருக்குண்ணே வண்டி பார்க்கவே. அதுதான் முதல்ல சொல்லிட்டேனே, கப்பல்னு சொல்லி. ஆனா அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாயில இயான் 2013, 2013, 14 ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரே ஓனர், TN55, புதுக்கோட்டை ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க ஊர் தான்? ஆமா. சிங்கிள் ஓனர் தானா? கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1.25 ஓடி இருக்கும். 4 டயர் இருக்கும். இன்சூரன்ஸ் மட்டும் இருக்காது. பாடி லைன் நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 2,25,000 ரூபா கோட் பண்றேன்னா. ஓகே. 2013, 14 ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரே ஓனர். ஆமா. அப்படின்னா இது ஃபைனான்ஸ் ஆகும்ல? 14 ரெஜிஸ்ட்ரேஷன்னா. ஆனா லோன் 1,50,000 ரூபா லோன் வாங்கி தரேன்னா. மீதி பேசுற விலையில எவ்வளவு இருக்கோ அதை மட்டும் நீங்க கையில கொடுத்தீங்கன்னா போதும். 1,50,000 ரூபா லோன் வாங்கி தரேன். 13, 14 ரெஜிஸ்ட்ரேஷன், ஒரே ஓனர், 1,25 லட்சம் ஓடி இருக்கு. 2,25,000 ரூபா கேட்கறேன். கொஞ்சம் முன்ன பின்ன கொடுக்கலாம். ஓகேண்ணா. அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ரெனால்டு டஸ்டர் 2014, ஒரே ஓனர். இதுவும் 85 BH தான், RX L. நம்மள்ட்ட 3 டஸ்டர் இருக்கு. ஆமா, 3 டஸ்டர் இருக்குங்க. ஓகேண்ணா. ஒன்னு சிகப்பு, இன்னொன்னு காப்பி கலரு, இன்னொன்னு வெள்ளை கலரு. 3 கலர்ல இருக்கு. இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா பாடி லைனு, இன்ஜின், இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்கும். 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். 14, ஒரே ஓனர். வண்டியில குறை சொல்ற மாதிரி எது இருக்காதுங்கண்ணா. வண்டி நீட்டா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 4,15,000 ரூபா கோட் பண்றேன்னா. 4,15,000 ரூபா கோட் பண்றேன். இந்த வண்டிக்கு லோன் பாத்தீங்கன்னா 2,5 to 3 லட்சம் லோன் வாங்கி தரேன். நேர்ல வந்து வண்டியை விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஆஃபர் கேட்கணும்னு தோணுதோ கோச்சலா பட வேணாம், கேளுங்க. தாராளமா கிடைச்சிச்சுன்னா வாங்கி தரேன். இவ்வளவுதான் தருவேன், அவ்வளவுதான் தருவேன்லாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன ஆஃபர் கேட்கணும்னு தோணுதோ நான் திட்டலாம் மாட்டேங்க. என்ன ஆஃபர் கேட்கணும்னு தோணுதோ கேளுங்க. என்னால முடிஞ்சிச்சுன்னா நான் ட்ரை பண்ணி வாங்கி தரேன். வண்டியை வந்து பாருங்க, விசிட் பண்ணுங்க. நான் போன வீடியோல நிறைய சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கிறேன்னா, நீங்க உங்களுக்கு தேவையான வண்டியை போன வீடியோல போட்டதுல நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வந்து வாங்கிட்டு போனாங்க. நீங்க பேசுனதுக்காகவே நான் வந்து வாங்கிட்டு போனேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்பயும் என்ன சொல்றேன், கஸ்டமருக்கு என்ன சொல்றேன்னா, நீங்க நேர்ல வாங்க, வண்டியை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. நான் நல்லா இருக்குன்னு சொல்றேன், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க யாராவது கூட்டிட்டு வருவீங்க, நீங்க ஓட்டி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா தாராளமா எடுத்துங்க. அதுல இருக்கிற நிலவரம், இப்ப இந்த கார் பாக்குறீங்க அப்படின்னா இதுல என்னென்ன வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நான் ஓப்பனா சொல்லிடுவேன். இதை பார்த்துக்கணும், இது இருக்குன்னா இந்த வேலை இருக்கு அப்படின்னு நான் ஓப்பனா சொல்லிடுவேன். நான் மறைச்செல்லாம் சொல்ல மாட்டேன். இருக்கிறத ஓப்பனா சொல்லிடுவோம். வண்டி வாங்குறதும் வாங்காததும் உங்கள் விருப்பம். ஆமா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இதை வாங்குங்க, இதை எடுத்துக்குங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா எடுத்துக்குங்க. அதே மாதிரி கார் வந்து உங்களுக்கு இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்க, நான் திருப்பி வாங்க மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. எடுத்துட்டு போங்க. கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் கொடுப்பேன். நீங்க வாங்கிட்டு போங்க, நீங்க ஓட்டுங்க. மறுபடியும் எனக்கு பிடிக்கலைங்க, வேற கார் எடுத்துக்கிறேன் அப்படின்னா தாராளமா வாங்க, எடுத்துக்கிறேன். இங்கிருந்து ஒரு காரை கொடுக்குறேன், அதை எடுத்துட்டு போய் லேட்டஸ்ட். இப்போ ஒரு கஸ்டமர் 2010 மாடல் வாங்குறாங்க, அவ்வளவுதான் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா, ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சுட்டு கூப்பிடுவார். ஆனா அந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டேன்னா வேற வண்டி எடுக்கலாம்னு ஐடியா இருக்கு அப்படின்னா அந்த வண்டியை எடுத்துட்டு வாங்க. இப்போ என்ன லேட்டஸ்ட் இருக்கோ அதை கொடுக்குறேன். நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பா வண்டி நல்ல வண்டியா தான் நிறுத்தி வைப்பேன். நீங்க எடுத்துட்டு போய் வேலை செய்யற மாதிரி இருக்காது. இங்க இப்ப நான் சொல்ற எல்லா வண்டியுமே நல்லா இருக்கும். உங்களுக்கு டவுட்டா இருந்தா 50 கிலோமீட்டர்ல 100 கிலோமீட்டர் கூட ஓட்டி காட்டுறேன். உங்களுடைய சாட்டிஸ்ஃபைடு தான் எனக்கு முக்கியம். அடுத்த வண்டியை பார்க்கலாங்களா? இந்த வண்டி பாத்தீங்கன்னா செவர்லெட் பீட் 2016, ஒரே ஓனர், டீசல் வண்டி. மைலேஜ் 25க்கு மேல
25 கிலோமீட்டர் தாராளமா வரும். ஓகே. இதுல இன்னொன்னு பிளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் 25,000 தான் ஓடி இருக்கும். ஆனா என்ன இப்படி சொல்றீங்களே? வெறும் 25,000 தான் ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு, டேஷ்போர்டுடைய குவாலிட்டி 4 டயரும் ஒரு ஆஃப் கண்டிஷன் இருக்குண்ணா உங்களுக்கு. 25,000னா வண்டி ஓட்டவே இல்லைண்ணே. வண்டியெல்லாம் சூப்பரா இருக்குண்ணா. டீசல் வண்டி, ஏசி, பவர் ஸ்டேரிங்கு எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 2,65,000 கோட் பண்றாங்கண்ணா. நேர்ல வந்து விசிட் பண்ணுங்க, கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது ட்ரை பண்ணி வாங்கிக்கலாம். வெறும் 25,000 தான் ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு, 2016 ஒரே ஓனர். சூப்பர் வண்டிண்ணே. மைலேஜுக்காக இந்த வண்டி எடுப்பாங்க. மைலேஜுக்காண்டி எடுப்பாங்க. ஆமா, சிலவங்க அந்த ஸ்டாப் மாடல்னு சொல்லி இருப்பாங்க. வண்டி குவாலிட்டியா இருந்தா வண்டி இந்த செவர்லெட்டை பொறுத்த அளவுக்குன்னா டீசல் வண்டியில எடுத்துக்கிட்டீங்கன்னா மைலேஜ் எல்லா வண்டியுமே மைலேஜ் அதிகமா தான் கிடைக்கும். அதனால இந்த வண்டி லைக் பண்ணி எடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனா டீசலை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிரைவ் வியூல ஓட்டுவாங்க. அதாவது ஆமா ஆமா, ரொம்ப லோவா ஓட்ட. இந்த வண்டி இல்லைன்னா எல்லா காரையுமே நீங்க ரிசர்வ் விழுந்துருச்சுன்னா அடுத்த உடனே டீசலோ பெட்ரோலோ அடிச்சிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. இல்லைன்னா நல்லா இருக்கும். அது ட்ரை ஆயிருந்துச்சுன்னா அந்த டஸ்ட் போய் அதுல அடைச்சிக்கிச்சுன்னா அதனாலதான் சிக்கல் வரும். ஆமா, அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசையர் 2019 2019 ஒரே ஓனர், நமக்கு லோக்கல் நம்பர், சேலம் நம்பர். அதுவும் டீசல் வண்டி 2019 ஒரே ஓனர். VDIனா கிலோமீட்டர் வந்து 1,30,000 ஓடி இருக்கு. வண்டி எடுத்தா ₹1 கூட செலவு பண்ண தேவைன்னா வண்டி சூப்பரா இருக்கும். இன்டீரியர்ல இருந்து பாடி லைன்ல இருந்து அப்படியே பாருங்க. இத்தனைக்கு இது டீசல் வண்டினா வண்டியை ஸ்டார்ட் பண்ணா பெட்ரோல் இன்ஜின் ஓடுற மாதிரி இருக்கும். ஆனா பர்ஃபெக்ட் கிளீனா இருக்குண்ணே. பர்ஃபெக்டா இருக்கும் வண்டி. சேலம் நம்பர், சிங்கிள் ஓனர்னா. கிலோமீட்டர் 1,30,000 ஓடி இருக்குங்கண்ணா. 4 டயர் புதுசு. இன்சூரன்ஸ் மட்டும் லைவ்ல இருக்கா என்னன்னு பாத்திரலாம். சீட் கவர் போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன ஸ்கிராச்சஸோ டென்டோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பக்கா ஒரிஜினாலிட்டியா இருக்கும். டீசல் டிசைர் தேடுறவங்களுக்கு இது எனக்கு பெஸ்ட் ஆப்ஷன். சூப்பரா இருக்கும் வண்டி. விலையும் பாத்துருவோம், நீங்க என்ன விலை சொல்றீங்கன்னு. வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பர் மாதிரி. வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பரை விட பிளஸ் வந்து சேலம் நம்பர், லோக்கல் நம்பர். ஆமா, லோக்கல் நம்பர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா 7,10,000 கோட் பண்றோம்னா. 2019 ஒரே ஓனர், 7,10,000 கோட் பண்றோம். நேர்ல வந்து வண்டியை பாருங்க. ₹7 கீழே எவ்வளவு கிடைச்சாலும் வாங்கி தரேன். கஸ்டமரோட வண்டி தான், அதனால நீட்டா இருக்கும் வண்டி. நீங்க வண்டியை பார்த்துட்டு குறை சொல்ற மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி ஜெனியூனா இருக்கும். வண்டியை பார்த்தா அப்புறம் விலையை யோசிக்க மாட்டோம். ஆமா, ஓகேண்ணா, நல்ல வண்டி. இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு மாருதி கம்பெனி வண்டி தானா. 2021 மாருதி பெலினோ ஜீட்டா வேரியன்ட், டாப் மாடல். இதுலயும் ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல், பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். இது பெட்ரோல் வெஹிக்கிள். இது பெட்ரோல் வெஹிக்கிள். இதுவும் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள்னா. வண்டியில பாத்தீங்கன்னா அந்த இப்ப ஸ்விஃப்ட் டிசைர் சொன்னோம்னா அதே மாதிரி இருக்கும். வண்டியில சின்னதா ஸ்கிராச்சோ டெண்டோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. 4 டயர் இருக்கும். இன்சூரன்ஸ் இன்னும் 1 மாசம் தான் லைவ்ல இருக்கு. இதுல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல், பட்டன் ஸ்டார்ட் முதல் கொண்டு வந்துடும். ஆமா, டாப் எண்ட் மாடல். வண்டியில இந்த வண்டியில சின்னதா ஸ்கிராச்சஸோ டெண்டோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும். 90,000 ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்ட்னா. ஓகே. இந்த பலேனோக்கு என்ன ரேட்னு கேக்குறீங்க? இந்த பெலினோக்கு நம்ம கேட்குற விலை பார்த்தீங்கன்னா 2021 6,60,000 கேட்குறேன். 6,50,000 ஃபைனலாக கொடுக்கலாம். லோன் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 5 லட்ச ரூபா அல்லது 6 லட்ச ரூபா கூட ட்ரை பண்ணலாம். லோன் பேப்பர் கரெக்டாக இருந்துச்சுன்னா, பேப்பர் கரெக்டாக இருந்தால் பண்ணி தரேன். வண்டியில இதுலயும் ஒரு சின்ன குறைகள் கூட எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் வண்டி. நெக்ஸ்ட் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி பிரிசா. ஓகேண்ணே. ZDI பிளஸ் டீசல் வெஹிக்கிள் 2016 ஒரே ஓனர். பாடி லைன் பாருங்க. சீட் கவர் இப்பதான் புதுசு போட்டிருக்கிறாங்க. 16 ஒரு ஓனர். 16 ஒரே ஓனர்னா. ZDI பிளஸ்னா டாப் மாடல். ஏபிஎஸ், ஏர்பேக், அலாய் வீல், பட்டன் ஸ்டார்ட், க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். டாப் மாடல் தான். இது வந்து டாப் எண்டுன்னு சொல்றது. ஆமா, டாப் எண்டு. 4 டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50% இருக்குங்கண்ணா. வண்டியில எடுத்தா ₹1 செலவு பண்ண தேவையில்லைண்ணா. வண்டி சூப்பரா இருக்கும். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 1.30 ஓடி இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா கம்மி தான். 6,30,000 கோட் பண்றேன். நேர்ல வந்து வண்டியை விசிட் பண்ணுங்க, கொஞ்சம் முன்ன பின்ன பேசிக்கலாம். வண்டி ஆனா சூப்பரா இருக்கும், ஜெனியூனா இருக்கும். டீசல் வண்டி தான். இந்த வண்டிக்கு லோன் 5 லட்ச ரூபா வாங்கி தரேன். லோனு எல்லா பேப்பர்ஸும் கரெக்டா இருந்தா 5 லட்ச ரூபா லோன் வாங்கி தரேன். ஆனா நெக்ஸ்ட் நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா இண்டிகோ, டாடா இண்டிகோ டீசல் வண்டினா.
2012 ஒரே ஓனர்னா. ஒரு ஓனர் வண்டி. ஒரே ஓனரு. வண்டி பாடி லைனு இன்ஜினு எல்லாமே சூப்பராக இருக்கும். பவர் விண்டோ, ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வந்துருமா. எல்லாமே ஒர்க்கிங். எல்லாமே லைவ்ல தான் இருக்கும். வண்டியில நீங்க எடுத்தீங்கன்னா எதுவும் செலவெல்லாம் பண்ண தேவையில்லை. பாடி லைன்லாம் பாத்தீங்கன்னா 12 மாடல் மாதிரியே தெரியாது. வண்டி சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கு. பாடி லைனு இன்ஜின்லாம் சூப்பரா இருக்கணும். ஓகே. இது என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீ போர்டு சரண்டர். ஓகே. டீ சரண்டர் ஓன் போர்டு. 2012 ஒரே ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1,40,000 ரூபா கோட் பண்றேன். பெரிய வித்தியாசத்துல தர முடியாது. ஒரு 5 ரூபா முன்ன பின்ன கொடுக்கலாம். 2012 ஒரே ஓனரு. எல்லாமே லைவ்ல இருக்கு. நீங்க எடுத்து எதுவும் செலவெல்லாம் பண்ண தேவையில்ல. வண்டி நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஃபைனான்ஸுக்கு வாய்ப்பு இருக்குமாண்ணே? ஃபைனான்ஸ் அதாவது 2013க்கு மேல வேணா லோன் பண்ணி கொடுக்கலாம்ண்ணா. 2013க்கு கீழே இருக்கிறது லோன் பண்ண முடியாது. அது வந்து லோக்கல் ஃபினான்ஸ்ல தான் பண்ண முடியும். வர கஸ்டமர் யார் என்ன நமக்கு தெரியாது. லோக்கல் ஃபினான்ஸ்ல நம்ம லோன் பண்ணி கொடுக்க முடியாது. லிமிட்டட்னா தாராளமா பண்ணி தரலாம். இல்ல கஸ்டமரே நானே லோன் பண்ணிக்கிறேன்னா தாராளமா பண்ணிக்கலாம். உங்கள் 2 லட்சம் ரூபா பட்ஜெட் அப்படின்னா இந்த காரை கன்சிடர் பண்ணலாம். மீதி அமௌண்ட் குறைச்சிட்டு எடுத்துட்டு போயிட்டு. ஆமா, எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி என்ன வண்டின்னு பாத்தீங்கன்னா மாருதி வேகனர். 2007 மாடலு, 3 ஓனரு, எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கும். பாடி லைனு, இன்ஜினு, இன்டீரியரு, டயரு எல்லாமே சூப்பரா இருக்கும். 4 டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 80% இருக்கும். இன்டீரியர்லாம் சீட் கவர்லாம் சூப்பரா இருக்கும். ஏசி ஒர்க்கிங்ல இருக்கும். VXI 2007 3 ஓனரு, VXI பெட்ரோல் வண்டி. எஃப்சி இன்சூரன்ஸ்ல லைவ்ல இருக்கும். பாடி லைன்லாம் சின்னதாக ஸ்கிராச்சஸ் கூட இருக்காது. வண்டி அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும். வண்டி நல்லா இருக்குண்ணே. வண்டி சூப்பரா இருக்கும். என்ன பட்ஜெட்னு கேக்குறீங்க? இந்த வண்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1,40,000 ரூபா கோட் பண்றாங்கன்னா 1,35,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு. வண்டி எடுத்தா 1 ரூபா கூட செலவு பண்ண தேவை. வண்டி சூப்பரா இருக்கும். அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட். வண்டி பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியா இருக்கும். 2014 ஒரே ஓனரு, டீசல் வண்டி. VDI. இது டீசல் வண்டியா? ஆமா, டீசல் வண்டினா. வண்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கும். இன்டீரியர்ல இருந்து பாடி லைன்ல இருந்து டயர் 4 டயர் புதுசு இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கும். இந்த வண்டியில எடுத்தா 1 ரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல. அந்த அளவுக்கு பாடி லைனும் சரி, இன்டீரியரும் சரி, இன்ஜினும் சரி சூப்பரா இருக்கும். 1,10,000 ஓடி இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு தான். ஓகேண்ணே. வண்டியில ஒரு பைசா கூட செலவு இருக்காது. ஒரு சின்ன ஸ்கிராச்சஸோ டெண்டோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒரே ஓனர். 14 ஒரே ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா அதிகமாலாம் சொல்லல. 4,40,000 ரூபாய் கேட்கறேன். ஓகேண்ணே. 4,25,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். ஓகே. லோன் ஆப்ஷன் இந்த வண்டிக்கு பண்ணி தரலாம். அதிகபட்சம் ஒரு 3 ரூபா 3,000 ரூபா வரைக்கும் லோன் பண்ணலாம். மேற்கொண்டு இருக்கிறத நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். 3,50,000 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி தர. வண்டி சூப்பரா இருக்கும். குறைய சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும் வண்டி. செலவு பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா கிளட்ச் பிளேட் புதுசு போட்டிருக்கு. ஆயில் சர்வீஸ், ஜெனரல் செக்கப்பு, 4 டயர் புதுசு. கிட்டத்தட்ட இந்த வண்டிக்கு ஒரு 30,000-40,000 ரூபாய் செலவு பண்ணியே கொடுக்குறேன். எடுக்கிறவங்க ஆயில் சர்வீஸ் கூட பண்ண தேவையில்ல. எல்லாமே செஞ்சே கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி செஞ்சாச்சு. அதனால யோசிக்க வேணா. வண்டி சூப்பரா இருக்கும். நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா வேல்ஸ்வேகன்ல போலோ. 2014 3 ஓனர் பெட்ரோல் வண்டி. இந்த வண்டி போன வீடியோலயே பார்த்துருப்பீங்க. ஆமா. அதனால இப்போ இது கஸ்டமரோட வெஹிக்கிள் தான். ஸோ அதனால இதெல்லாம் செஞ்சாதான் விற்குன்னு சொன்னதுனால இதெல்லாம் இப்போ எல்லாமே செஞ்சு வச்சிருக்கிறேன். இப்போ பாருங்க வண்டி எப்படி இருக்குன்னு. இப்போ பார்க்க தெளிவா இருக்குல்ல. வண்டி சூப்பரா இருக்கும். 4 டயர் புதுசு இருக்கும். இதுலயும் பாத்தீங்கன்னா சீட் கவரு, இன்டீரியரு எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எடுத்து 1 ரூபா கூட செலவு பண்ண தேவையில்ல. 4 டயர்ல இருந்து பாடி லைன்ல இருந்து இன்ஜின்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏசி ஒர்க்கிங்ல இருக்கும். பெட்ரோல் வண்டி, ஹைலைன் டாப் மாடல். ஓகே. இதுக்கு கோட் பண்ற பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதிகமாலாம் சொல்லல. 3,40,000 ரூபாய் கேக்குறேங்க. பெரிய வித்தியாசம் இல்ல. கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசத்துல கொடுக்கலாம். ஈஸியா பண்ணி தருவோம். 2,50,000 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரேன்னா 2,50,000 லட்சம் ரூபாய் லோன் வாங்கி தரேன். மீதி இருக்கிறத மட்டும் நீங்க கையில இருந்து கொடுத்தீங்கன்னா போதும். வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும். அடுத்த கார் போயிடலாமா? அடுத்த கார். ஆனா அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா மஹேந்திரா XUV 300. இது பாத்தீங்கன்னா நமக்கு சேலம் நம்பர், லோக்கல் நம்பரு. 2021 செகண்ட் ஓனரு, சேலம் நம்பரு. வெறும் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். W8 டாப் மாடலு, ஒயிட் கலர் வண்டி. இப்போ வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் தான். 4 டயர் புதுசு இருக்கும். இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கும். வண்டியில எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர்ல இருந்து பாடி லைன்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். W8 டாப் மாடலு.
வண்டியில சின்ன குறைகள் கூட சொல்ல முடியாது. இது வந்து ஒரு கஸ்டமரோட வெஹிக்கிள் தான். ஓகேங்க. 4 டயர் பாருங்கண்ணா, 4 டயருமே புதுசு இருக்கும். ஏபிஎஸ், ஏர் பேக், அலாய் வீலு, பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். இது நமக்கு லோக்கல் நம்பர் TN 54. இதுக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,40,000 கேட்குறோம். ஒரு 8,15 ஃபைனலாக கொடுக்கலாம். ஆர்சி ஓனர் வண்டி தான். ஆர்சி ஓனரே வர சொல்லி அவர்கிட்ட டேரெக்டாக கூட பேசலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 2021 6 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் லோன் வாங்கலாம். ஓகே. டவுன் பேமெண்ட்டாக கொஞ்சமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். பெருசாலாம் ஒன்றும் தேவையில்ல. வண்டி அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். பெட்ரோல் வண்டி ஸ்மூத்தாக இருக்கும் இன்ஜின்லாம். ஓகேண்ணே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்கண்ணா. இப்போ நீங்கள் பார்த்த வண்டி எல்லா வண்டியுமே உங்கள் பட்ஜெட்டுக்கும் உங்கள் ப்ரைஸுக்கும் தகுந்த மாதிரி இருக்கும். நீங்கள் தாராளமாக வந்து இங்கே நம்ம அன்னை கார்ஸ் சேலம் கொண்டலாம்பட்டி அன்னை கார்ஸ் இங்கே வந்து தாராளமாக விசிட் பண்ணுங்கள். வண்டியை பாருங்கள். உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்குதோ அந்த வண்டியை தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி தான், தீபாவளிக்கு உங்களுக்கு வீட்டுக்கு புது வரவு ஒன்று வேணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் முதல்ல எதிர்பார்க்குறது எது? கார். அதனால் தாராளமாக நீங்கள் வந்து நம்ம ஆஃபீஸை விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான காரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லோன் ஆப்ஷன் முதற்கொண்டு எல்லாமே பண்ணித்தரேன். முன்ன சொன்னது தான். உங்களுக்கு இங்கே கார் எடுக்கிறவங்களுக்கு 25 லிட்டர் டீசல் ஆர் பெட்ரோல் ஃப்ரீ. உங்களுக்கு வந்து ஸ்மால் கிஃப்டாக ஏதோ ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்பேன். நேம் ட்ரான்ஸ்ஃபர் முற்றிலும் இலவசம். சரிங்களா? அதுக்கு மேலேயும் ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் நேரில் வரும்போது வாங்க. என்னால் முடிஞ்சது என்னவோ அதை நான் உங்களுக்கு செய்கிறேன். வண்டியில் இருக்கிற காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சொல்கிற வேலையெல்லாம் கிடையாது. கொஞ்சம் முன்ன பின்ன பேசி வாங்கி தரேன். அதே மாதிரி போன வீடியோவில் நிறைய கஸ்டமர்லாம் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நாங்கள் அங்கேருந்து வரோங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து வரோம், எங்களுக்கு வண்டி எப்படி இருக்குன்னு தெளிவாக சொல்லுங்கன்னாங்க. போன வீடியோ பார்த்த வரைக்குமே நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போனாங்க வண்டி. என்ன காரணம்? நீங்கள் நல்லா பேசுனீங்க, உங்களை நம்பி வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க. இப்பயும் நான் நல்லா தான் பேசுகிறேன். தாராளமாக நீங்கள் என்னை நம்பி வந்து எடுக்கலாம். உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணித்தர முடியுமோ அதை நான் செஞ்சுத்தரேன். கண்டிப்பாக செஞ்சுத்தரேன். அதே போல் தான் முன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் உங்களுக்கு கார் நீங்கள் எடுத்துட்டிங்களா, நான் எடுக்க மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் தாராளமாக வாங்க, கார் எடுத்துகிட்டு போங்க. அந்த கார் ஒன்று ஓட்டிட்டாங்க, மறுபடியும் வேறு கார் கொடுக்குறேன்னா தாராளமாக அந்த காரையும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்கிட்ட இருந்து இன்னொரு கார் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு என்னால் என்ன பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரேன். ஓகேங்களாண்ணா? ஓகேண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளி வாழ்த்துக்கள்ண்ணே. ஓகே. ஸோ வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு பெரிய லைக் பண்ணி ஒரு சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இது போல் நல்ல கார்களை தேடி பயணிக்கிறதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். இந்த இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாப்பா, தேங்க்யூ.